ஏய் அண்ணியாங்க அருமி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டேக்குக்கு எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். லவ் டு அப்சஷன் பார்ட் 2. ஸோ போன பாட்டை நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அதே எனர்ஜியோட நான் வந்திருக்கேன், ஓகேவா? அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்டு கமெண்ட்டு மஸ்ட்டு, ஓகேவா? கமெண்ட் பண்ண தான் நெக்ஸ்ட்டு நான் எஃப்எஃப் போடுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் லைக் போட்டுருங்க, ஓகேவாடா? சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் வெட்டிங்க்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இல்லை, எனக்கு மேரேஜ் வேணாம். அப்போ உங்கள் அண்ணா தான், பையன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடியாகு, எவ்வளோ டைம் அழுதுகிட்டே இருக்க போகிற, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, உனக்கு மேரேஜ் தான், அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்ட்டு உங்கள் அண்ணாவும் சொல்கிறான். அண்ணா நீயுமா அண்ணா, ஏன் இந்த மாதிரி? எனக்கு தான் மேரேஜ் வேணான்னு சொல்கிறேன்ல. அப்போ என்ன, அந்த மாஃபியா அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்படி சொல்லாத அண்ணா, அவர் ரொம்ப நல்லவர். என்னது நல்லவரா? ஊழல் எல்லாரோட வாழ்க்கையும் அறுத்துட்டு அவன் மட்டும் வாழ போகிறானா? என்ன சொல்லிட்டு இருக்க வயன்? இதெல்லாம் வானா, நீ ஹாப்பியாக இருக்கணும் தான் அப்பா இந்த மாதிரி பண்ணுறாரு, புரிஞ்சுக்கோ. அவெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டான். அவன் ஒரு பொறுக்கி, தெரியுதா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க, உனக்கு அவனை பற்றி சரியாக தெரியல. அண்ணா, எனக்கு மாஃபியா தெரிஞ்சு தான் நான் லவ் பண்ணேன். என்னது, தெரிஞ்சு தான் லவ் பண்ணியா? ஆமாம், அவர் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு. லவ் பண்ணதுக்கப்புறம் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அது அது அவரோட ப்ரொஃபஷனல். ஏய், உனக்கு காதல் கண்ணை மறைக்குதுடி, எனக்கு சொல்லிட்டுலாம் இருக்க முடியுது. இங்கே பாருங்க அப்படின்ட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அப்பா வருவார் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். அவன்கிட்ட பேசி முடிவு காணையில அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், மேம் ப்ளீஸ் அழுகாதீங்க, நான் எத்தனை டைம் மேக்கப் போடுறது கலைஞ்சிட்டே இருக்குது, எனக்கும். சரி நான் அழுகலை அப்படின்ட்டு நீங்கள் தான் அழுகாமல் இருக்கீங்க. ஆனால் அவங்களும் மேக்கப் போட்டே இருக்காங்க. ஜங்கு எங்கே இருக்க? சீக்கிரம் வா ஜங்கு, என்னை விட்டு போயிடுன்னு பயமாக இருக்குது. எனக்கு நீ வேணும் ப்ளீஸ் ஜங்கு, எனக்கு நீ வேணும். நீ கண்டிப்பாக வேணும். நீ இல்லாமல் இன்னொருத்தர் கூடலாம் என்னால் லைஃப் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ப்ளீஸ் ஜங்கு, எங்கே இருக்க? சீக்கிரம் வாடா, உனக்காக இங்கே இருக்கேன்டா. என்னால் எங்கேயும் போகவும் முடியல, எல்லா இடத்துலையும் போலீஸ் நிற்கிறாங்க, எப்படி அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க. இந்த சைட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ உங்கள் சித்தப்பா உள்ள என்ன ரெடியா? ஓகே சார் அப்படின்ட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்போ உங்கள் சித்தப்பா உங்களை பார்த்துட்டு, வயன் வா போகலாம். சித்தப்பா ப்ளீஸ். வயன், இங்கே அழுதுட்டு இருக்காது, இங்கே பாரு, வெளியில் எல்லாமே நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் என்னோடய கடமை முடியும். அந்த மாஃபியாக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நீ எத்தனை டைம் சொன்னாலும், புரியுதா? இங்கே பாரு, உன்னை நல்ல இடத்துல நான் சேர்க்கணும், உனக்கு இது தப்பாக தெரியல, ஆனால் அந்த மாதிரி ஒரு மாஃபியாவுக்கு நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் சித்தப்பா சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே தான் உங்கள் சித்தப்பா ஹேண்டை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு அப்படி ஷுவர் ஆகுது. ஸோ நீங்கள் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணுறது? ஜங்குக்கா எங்கடா இருக்க? எங்கே இருக்க? சீக்கிரம் வாடா, என்னால் இவங்க கூட இருக்கவே முடியல அப்படின்ட்டு அங்கே மாப்பிள்ளைக்கிட்டே போய் நிற்கிறீங்க. அங்கே பார்த்தா அங்கே நிற்கிறார் ஒரு பர்சன். அப்போ உங்களோட சித்தப்பா ஜின் புடிப்பா அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, ஜின்னா யாராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் இப்படி யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. அப்போ ஜின் பார்த்துட்டு, நானும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு உங்கள் காதுக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்ட்டு. அப்படியே வைட் ஐஸில் ஜின்னை பார்க்குறீங்க. ஜின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கும், எப்போத்துலேருந்தே உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அதான் உன் சித்தப்பா கிட்டே பேசினேன், பரவாயில்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், அவனை மறந்துடு
இனி நான் தான் உன் லைஃப்பில் அப்படின்ட்டு ஜின் சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி தியோரி ஐஸோடு நிற்கிறீங்க. ஜின் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபாதரும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஜின்கிட்ட உனக்கு வயனை மேரேஜ் பண்ண சம்மதமா அப்படின்னு கேட்டோன்னே ஜின் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ உங்ககிட்ட கேட்குறாரு உனக்கு ஜின்னை மேரேஜ் பண்ண சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஜின் தான் அவங்கள பார்த்துட்டு ஓகே சொல்லு வையன் அப்படின்றான். ஸோ நீங்களும் எதுவுமே சொல்லல, அப்படியே சைலண்ட்டாகவே நிற்கிறீங்க. அப்போ ஜின்னு கிட்ட வந்துட்டு இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ ஓகே சொல்லன்னு வையேன், என்ன பண்ணுவேன்னா ஜங்குக்கால உன் ஆள் அவனை கொன்றுவேன். ஆல்ரெடி அவனை எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. உனக்கு வேறு வழியே இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நீ பண்ணலன்னு வையேன், இல்லைன்னா அங்கே அவனை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு ஜின் சொல்கிறான். உங்களுக்கா அப்படியே அள்ளுடுது. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னால் இங்கே பாரு நீ பண்ணுற அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாண்டி அப்படின்ட்டு ஜின் ஒரு மாதிரி சொல்கிறான். பட் அங்கே அப்படியே ஒரு கூட்டமாக ஒரு சவுண்ட் கேட்குது. அங்கே பார்த்தா ஜின் திரும்பி பார்க்குறான். யார் அங்கே இது யாருன்னு பாருங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் அவரும் பார்க்குறாரு. ஆனால் வெளியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட இல்லை, எல்லாமே அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. தெரியலப்பா, ஆனால் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் அப்படியே இறந்து கிடக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், ஆனால் எப்படி எந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. அப்போ ஜின் தான் ஃபாஸ்ட்டாக இறங்கி போகிறான் கீழே. ஸோ கீழே போகிறதுக்குள்ளேயே உங்கள் பின்னாடி ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, ஜங்குக் தான். அவன் ஹேண்டில் அவ்வளோ ப்ளட்டு, அப்படியே அந்த ப்ளட்டை உங்கள் ட்ரெஸ்ஸில் அப்படியே தேய்ச்சிட்டு பேபி சாரிடி, சாரி என்னை மன்னிச்சிரு, ரொம்ப அளவு விட்டேனா, சாரிடி, என்ன பண்ணுறது, இந்த எச்சைகள்லாம் போட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் டைம் அடிச்சிருச்சு, அதான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்ல, நீ சொல்லவே இல்லைடி, என் பொண்டாட்டிடி, இன்னைக்கு உனக்கு எனக்கு தான் மேரேஜ் அப்படின்ட்டு ஜங்குக் அந்த இடத்துல நிற்கிறான். ஸோ ஃபாதர் அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. ஜின் டே ஜங்குக் அப்படின்ட்டு ஓடி வாரான். பட் அதுக்குள்ளே ஜின்னு ஒருத்தரை அப்படியே அந்த ஜின்னு ஹேண்டை பிடிச்சி அங்கேயே வந்து நீல்டன் போட்டு உட்கார வச்சிடறாங்க. உங்கள் சித்தப்பா அண்ணன் உங்கள் அண்ணா 2 பேரையும் தான், ஐ மீன் சித்தப்பா அண்ணாவே வந்து நீல்டன் போட்டு உட்கார வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக் சித்தப்பா எதுவும் பண்ணிடாத, சரிடி எதுவும் பண்ணல ஓகேவா அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணுங்க. யாருக்கு கல்யாணம் எனக்கு தெரியல, எனக்கும் இவளுக்கு தான். அப்போ அவன் ஃப்ராடு பையன், அதெல்லாம் தெரியாது, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஸோ எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜங்குக் தான் அவன் வந்து ஆல்ரெடி ரிங்லாம் கொண்டு வந்திருப்பான், உங்களுக்கு போட்டு விட்றான். ஸோ நீங்கள் அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டே போட்டு விட்றீங்க. ஸோ அப்படியே உங்களை சீக்ஸை பிடிச்சி உங்கள் லிப்ஸ்லேயே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணோன்னே ஸோ 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு 5 minutes. பட் ஜின்னுக்கு இங்கே வெறி ஆகுது. டே ஜங்குக், என்னை இந்த நிலைமையில உட்கார வச்சுட்டேடா, உனக்கு இருக்குடா, கண்டிப்பாக இருக்குது, ஒரு டைம் நீ என்கிட்ட மாட்டுவடா அப்படின்ட்டு ஜின் இப்படி கத்திட்டு இருக்கான். பட் ஜங்குக்கெல்லாம் கண்டுக்கல, ஸ்டில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ கிஸ்ஸை கொஞ்ச நேரத்துக்கு பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜின்னை பார்த்துட்டு டேய் ஜின்னு மாமா குஞ்சு இங்கே பாடுறா, இது ஏன் ஆள், ஆனால் அவள் பின்னாடி சுற்றின எல்லாரையும் போட்டு தள்ளினேன், அவள் கல்யாணம் வரைக்கிட்டு வந்துட்டல, அப்போ என்னடா பண்ணுறது, என்ன பண்ணுறது, இங்கே பாருடா, அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் உன்னை விட்டு வைக்கிறேன், இல்லைன்னு வையேன் இங்கே சமாதி தான், ஆனால் என்ன கல்யாணம் தண்ணிக்கையாச்சும் போட்டு தள்ளக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கேன், என்னை அப்படியே வழி விட்டுரு, இல்லைன்னு வையேன் அடுத்த நிமிஷமே உன்னை கொன்றுவேண்டா அப்படின்ட்டு ஜின்னு எட்டி ஒரு மிதி தான் அவன் செஸ்டில். அவன் அப்படியே தொப்புன்னு விழுறான். ஸோ நீங்கள் ஜங்குக் வேணாம் ப்ளீஸ் சண்டை எதுவும் வேணாம், சரிடி சண்டை போடல போதுமா, சண்டை போடலை அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு போகிறான். பட் இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. பட் உங்கள் சித்தப்பா அப்படியே எழுந்து நின்று வயன் ரொம்ப தப்பு பண்ணுற வயன், எனக்கு செக்ரெட் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு முன்னாடி நீ இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போகிறல்ல, ஒரு தப்பான பர்சனை உன் லைஃப்பில் நீ சூஸ் பண்ணிட்ட, இதுக்காக நீ ரெக்ரெட் பண்ணுவ வயன், ஏண்டா இவனை லவ் பண்ணுன்னு நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்ட்டு உங்கள் சித்தப்பா தான்
அவர் செம்மையாக கத்துறாரு. பட் ஜங்குக்கு இதெல்லாம் கேட்க முடியல. அப்படியே அவன் கன் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணிடுறான். ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுற சித்தப்பா? ஏய், அங்கெல்லாம் ஷூட் பண்ணல, அவன் காலில் தான் ஷூட் பண்ணேன். என்னை இறந்துச்சு ஒரு 4 மந்த் ஆகும். உன்னை டார்ச்சர் பண்ணி அடித்தான்ல, அதுக்கு தான் அப்படின்ட்டு உங்களை தான் அப்படியே கூப்பிட்டு போகிறான். காரில் தான் ஸ்டில் நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு அவங்க பண்ணதெல்லாம் அவ்வளோ கோவமாக வருது, என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே ஜவுக்க பார்க்குறீங்க. என்னடி ஒரு மாதிரி அழுகாட்சியாக இருக்கு, எப்படி கல்யாணம் நடந்திருக்கு பாரு நம்மளுக்கு, ரொம்ப வேறு லெவலில் இருக்குடி. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் அப்படின்றான். நீங்கள் ஜவுக்க பார்த்துட்டு, உனக்கு எவ்வளோ டைம் நான் ட்ரை பண்ணேன், எங்கே போன ஜங்கு? நான் தூங்கிட்டு இருந்தேன், சடனாக தான் தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி நான் உன்னை லவ் பண்ணதுலேருந்து ஒருத்தனை அவன் வீட்டுக்கு முன்னாடி உனக்கு பாதுகாப்புக்கு போட்டு வச்சேன். அதை நாய் கால் பண்ணிட்டு சொல்கிறா காலையில் உனக்கு கல்யாணமான்ட்டு. நான் அப்படியே துடிச்சு போட்டேன். சரி ஓகே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் என்ட்ரி கொடுத்தேன். எப்படி மாஃபியா என்ட்ரி அப்படின்றான். நீங்கள் அவனை போட்டு நல்லா அடிக்கிறீங்க. ஜங்கு நீ இந்த மாதிரி பண்ண ரொம்ப தப்பு ஜங்கு. நான் நைட்லேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவன் நைட்டே சொல்லியிருக்கணும். அப்போ எனக்கு அடித்தெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும்டி, அந்த காலில் தான் அவனை அந்தளவுக்கு ஷூட் பண்ணேன். ஆனால் அதுக்கு அப்படியே ஷூட் பண்ணுவேன். என் பொண்டாட்டி ரொம்ப கைண்டு, இந்த அளவுக்கு இருக்காதடி, ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க பாரு, புரியுதா? ஜங்கு நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை ஜங்கு. ஏய், இப்போ தான் கல்யாணம் பண்ணாச்சு, ரூல் மயிரெலாம் போடாது. வாடி வீட்டுக்கு போகலாம், நானே மூடாக இருக்கேன். இதுக்கப்புறம் நமக்கு உனக்கு ஜங்கு இல்லடி, இதுக்கப்புறம் பயந்தெல்லாம் தனியாக வீட்டுக்குள்ளே பண்ண தேவை அவசியம் இல்லைல்ல. நீ என் பொண்டாட்டி, என் வீட்டுக்குள்ளே இருப்ப, என் கூடவே, என் ரூம்லையே, என் பெட்ரூமில், என் கட்டிலில் அப்படியே ஒன்றா இருப்போம்ல 2 பேரும். ட்ரெஸ் எதுவுமே போடாமல் ஒரே பெட்ஷீட்குள்ளே. பா எப்படி இருக்கும், வாவ் அப்படின்ட்டு அவன் இமேஜினேஷனில் பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கா அவனுக்கு ரொம்ப கோவம் வருது, எங்கே போட்டு அடிக்கிறீங்க. ஏய் என்னாடி கல்யாணமான ஒன்றே அடிக்கிற? பாரு நான் புருஷன்டி, மரியாதை கூட்ரி. அதெல்லாம் முடியாது ஜங்கு, உன் மேலே கோவமாக இருக்கேன். உனக்கு எனக்கும் எதுவும் இல்லை. ஒரு 1 மந்த்துக்கு என்கிட்டே வராத. எனது கிட்ட வராது டேய், அதெல்லாம் சரிப்பட்டு வராடி. நான் பாவுண்டி, பரவாயில்ல நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நான் உன் மேலே கோவமாக இருக்கு, எவ்வளோ அழுதுருப்பேன். ஆனால் நீ இதெல்லாம் ஈஸியாக எடுத்துட்டல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். சரிடி அழுகாத, நம்ம ட்ரை பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம், ஓகேவா? அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டீங்க. இப்போ தான் நீங்கள் ஜங்கு வீட்டுக்கே போகிறீங்க. பார்க்குறீங்க அவ்வளோ பெருசாக இருக்குது. ஜங்கு இது என்ன வீடா இல்லை அரண்மனையா? ஏய் நம்ம வீடு தாண்டி, வாடி போகலாம். என்னை நீங்கள் கூப்பிட்டு வந்ததே இல்லையே. நான் கூட தான் எப்பாச்சும் ஒரு டைம் வருவேன், உன்னை எப்படி நான் கூப்பிட்டு வருவேன்? உன்னை சைட் அடிக்கிறதுக்கே உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருப்பேன். அதுதான் சரி வா போகலாம், நம்மளுக்கு இன்றைக்கி அப்படியே என்ஜாய்மெண்ட் தான் அப்படின்ட்டு ஜாவுக்கு அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். சரி நீங்கள் உள்ளே போகிறீங்க, அவ்வளோ மேட்ஸு உங்களுக்காகத்தான் அப்படியே வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜவுக்கு. என்னாடி இதெல்லாம் ஐயா ஏற்பாடு எப்படி இருக்குது? ஆனால் சூப்பராக இருக்குல்ல, உனக்காக தாண்டி எல்லாமே பண்ணேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் இப்போ ரூமுக்குள்ளே தான் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. எதுக்கு வீடை எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன்? ஒரு மாஃபியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா மாஃபியாஸும் வருவாங்க இன்றைக்கி வீட்டுக்கு. ஸோ அதான்டி, வேறு எதுவும் இல்லை. அதான் டெக்கரேட் பண்ணிச்சு. ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம வேறு சடனாக மேரேஜ் பண்ணிட்டோம். அப்போது எல்லாருக்கும் சொல்ல வேணாமா நீ தான் ஏன் பொண்டாட்டின்ட்டு? அதான்டி, வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? மாஃபியாஸா? அப்போ அந்த டேங்கும் வருவல்ல? ஏய் நாடி அது ஜங்கு, அப்படின்னா மாஃபியாஸ்லாம் வருவாங்கன்னா அந்த டேங் அவனும் வருவான்ல? ஆமாம், அவனும் மாஃபியா தானே. ஆனால் அவன் என்ன? ஏய் பயப்படாதடி, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆச்சு. அவெல்லாம் உன்னை தொட்டு கூட பார்க்க மாட்டான், என் பெர்மிஷன் இல்லாமல் கிட்ட கூட வர மாட்டான், புரியுதா? அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது ஜங்கு. ஏய்
இவ்வளோ பெரிய மாஃபியா உன் ஹஸ்பண்ட் உன் கூட இருக்கும்போது ஏண்டி பயப்படுற? அது இல்லை ஜங்கு, அவனும் ஒரு பெரிய மாஃபியா தானே, உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவான். ஏய், வெளில சொல்லிட்டு சுத்தாத, எனக்கு பெரிய அசிங்கம். ஏண்டி? எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். சரி, போய் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டு வா, உனக்கு ஃபுட்டில் நானே எடுத்துகிட்டு வரேன் மேலே அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு அப்படியே போகிறான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டு வந்திருப்பீங்க. ஜங்குக்கு தான் அவங்க ஃபுட்லாம் எடுத்து வச்சுருப்பான். ஸோ ரூம்லேயே தான் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபைனலி முடிச்சுட்டு, ஏய் நான் வந்து கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் வேலை விஷயமா, நீ இங்கே உட்காரு, ரூம் மட்டும் வெளில வராத. ஏன் ஜங்கு? வெளியில் எல்லோரும் உன்னை பார்ப்பானே, எவ்வளோ கார்ட்ஸ் இருக்காங்க, அவெல்லாம் உன்னை பார்க்கக்கூடாது. நானே எவ்வளோ கஷ்டப்படி இவ்வளோ அழகான பொண்டாட்டியே வச்சுட்டு இருக்கேன். எவனாச்சும் கொத்துக்கு போயிடுவாண்டி, உன்னை சேஃபாக பார்த்துக்கணும். ஆனால் இங்கெல்லாம் எவனும் உன்னை பார்க்க மாட்டான், எல்லாருமே தங்கச்சி மாதிரி தான் பார்ப்பானுங்க. இருந்தாலும் அவங்க பார்க்குறது எனக்கு பிடிக்கலடி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஜங்கு எவ்வளோ ஜலஸ் டைப்பா நீ? ஆமாம், எனக்கு நீ மட்டும்தான்டி, அதான் உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பிரின்சஸ் டி நீ அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்படியே வெளில வரலாம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே மெய்ஸ்லாம் ஒரு ரோபோட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன இவங்க இவ்வளோ கார்ட்ஸு, இவ்வளோ மெய்ட்ஸு, அதுவும் இவன் ஒருத்தனுக்கா? ரொம்ப ஓவர். ஆனால் ராஜ வாழ்க்கை தான் வாழ்கிறான். மாஃபியானா இப்படி தான் இருக்குமோ? வீடே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூம் எப்படி சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஸோ அங்கங்கே திங்ஸ்லாம், பட் எல்லாமே நோட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அதுக்குள்ளே குட்டி குட்டியாக திங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. ஜங்குக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணி போட்ட சாக்லேட் கவர்ஸ், நிறைய திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருப்பான். உங்களுக்கு நீங்கள் வந்து என்னென்ன வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டிங்களோ எல்லாமே எடுத்து வச்சுருப்பான். என்ன, நான் யூஸ் பண்ணிட்டு போட்டேன் அந்த பெண்ணை கூட எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் தானே யூஸ் பண்ணேன். அந்தளவுக்கு லவ் பண்ணுறானே என்ன தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் எல்லாமே பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு டியோஸாக வருது. ஏன்னா ஜவுக்கு இந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு சைட் பயமாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ மாஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் ஜங்கு கூட நான் கடைசி வரைக்கும் இருக்கணும், என்னால் அவன் சஃபர் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெய்டு வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சொல்லுங்கள். இல்லை மேம், ஜங்குக் சார் தான் உங்களுக்கு அந்த ட்ரெஸ்லாம் தந்தார். ஸோ இந்த கவனை நீங்கள் போட்டுக்கோங்க, இப்போ டைம் ஆச்சு, ஃபங்க்ஷனுக்கு ஆல்ரெடி எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் தேவையான திங்ஸு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. ஒரு ஃப்ராக் கவுன் மாதிரி தான் இருக்குது, ரெட் அண்ட் பிளாக்கில். ஸோ கவர் தான், அண்ட் வந்து ஒரு மாதிரி பார்க்க செக்ஸியாக இருக்கும், பட் நல்லா டைட்டாக இருக்கும் ஃபுல் கவர்டில். ஸோ நீங்கள் அதை அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஜுவல்ஸ்லாம் இருக்கும் அப்படியே எடுத்து போட்டுக்கிறீங்க. ஸோ ஒரு ஹை ஹீல்ஸ் தான், அதையும் அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு மேக்கப்லாம் அப்ளை பண்ணிட்டு ரெட் கலரில் இதுமாதிரி டார்க்காக லிப்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. பார்க்க கிளாமராக இருக்கீங்க. ஏன்னா அது அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு செஸ்ட்லாம் கொஞ்சம் லைட்டாக ரிவீலிங்காக இருக்கும், மேலே ஒரு ஷால் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்னன்னு இப்படி இருக்கு, ஆனால் செம்ம ஹாட்டாக இருக்க ஐயன் ஜங்கு, இதை மாதிரி ஒன்று பார்த்தா உன்னை கீழே கூப்பிட்டு போக மாட்டானே, ஏதாச்சும் பண்ணிடுவான் போலையோ. இல்லை, அவன் எதுவும் பண்ண மாட்டான், நீ நம்பாத ஐயன், கண்டிப்பாக அவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான், இதை தூக்கி கிஸ் அடிப்பான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு மெய்த்தேன், மேம் நீங்கள் கீழே வரலாம் அண்ட் வந்து பாஸ் முன்னாடி தான் நிற்கிறாரு. எங்கே? அந்த முன் ஹாலில். ஸோ நீங்கள் கீழே தான், உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றா. ஸோ நீங்களும் அப்படியே அந்த மெய்டோட கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஏன்னா ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கீங்கல்ல. ஸோ அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில நிற்கிறீங்க. ஒரு கார்ட்ஸ் கூட இல்லை. அந்த சோஃபாவில் ஜங்குக் தான் அப்படியே காலுக்கு மேலே கால் போட்டு அப்படியே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, எப்போடா டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்தோன்னே ஸ்டன் ஆகி நிற்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக கோட் ஷூட்லாம் போட்டு பார்க்க பக்காவாக இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. இப்போ ஜங்குக் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான் எழும்பி. அவன் கண் சிமிட்ட கூட இல்லை. அம்மா பொண்டாட்டி ஆயிடுது, எப்படி இருக்காளே பா, வேறு லெவல். ஆனால் எங்கேயோ மச்சம் ஜங்குக் உனக்கு கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதிரி ஃபிகர்லாம் எப்படி உனக்கு கிடைக்கும்?
முத்தி வச்சு அடிக்கணும் போல இருக்குது. அதான் மேடம் கோவமாக இருக்காங்க. நம்ம போய் சமாளிக்கலாம் அப்படின்ட்டு ஜெகம் கிட்ட வந்து உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி க்ளவுஸ் மாதிரி போட்டிருக்கீங்க பிளாக் கலரில். ஸோ அது பாதியில் தான் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் ஜெகம் ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. என்னாடி இப்படி இருக்க? என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போவே ஜங்கு நைட்டு பார்த்துக்கலாம், இப்போ வாங்க, ஆல்ரெடி எல்லாருமே கெஸ்ட்டெல்லாம் வந்திருப்பாங்க. சரி சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவனும் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அங்கே போய் ஸ்டேஜில் நிற்கிறீங்க. ஸோ எல்லாருமே கிஃப்ட்ஸ்லாம் கொண்டு வந்து தராங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஃபைனலி அங்கே ஸ்டேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறான், இதான் வந்து லீகலாக வந்து மேரேஜ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் உங்கள் ஐஸ் வந்து டயாங்க தான் தேடுது, எங்கடா காணோன்னு சொல்லிட்டு. ஸோ தூரத்தில் ஒரு கோல்டு ஐஸ் உங்களே அப்படி வெறிக்க பார்த்துட்டே இருக்குது. ஸோ நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஷிவர் ஆகுது. நீங்கள் ஜவுங் ஹானை டைட்டாக பிடிச்சிட்டு, ஏய் நாடி இல்லை, எதுக்கு இப்போ என் ஹேண்டை பிடிக்கிற? அது அது டயம். ஏய் அவெல்லாம் ஒரு ஆளா, சும்மா ரெடி அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ டயாங் தான் அவன் கிஃப்ட் எடுத்துகிட்டு வர்றான். ஸோ நீங்களும் அப்படியே அங்கே நிற்கிறீங்க பயந்துட்டு. ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான் டேங்கை கோல்ட் ஐஸோட. 2 பேரும் பார்த்து முறைச்சிக்கிறாங்க. பட் டேங் வந்து கிஃப்ட்டை ஜங்குக்கிட்டே கொடுக்காம உங்ககிட்ட கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே ஷிவர் ஆகிட்டே வாங்குறீங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் முடிச்சுட்டு ஸோ உங்கள் ரூமுக்குள்ளே தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே உங்கள் ஜுவல்ஸ்லாம் கழட்டி போட்டு உங்கள் ஹீல்ஸ்லாம் கழட்டிட்டு அப்படியே அங்கே உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அந்த கிஃப்ட்டை நீ கையில் வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. அப்போ ஜமுக்கு எதுவும் கேட்டிருக்க மாட்டான். ஏய் பாரு, இங்கேயே உட்காந்துட்டுரு, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்குது. எங்கே ஜங்கு போகிற? எனக்கு எதுவும் பயமாக இருக்குது, அந்த டேங்கை பார்த்ததுல இருந்தேன். ஏய் இப்போ எதுக்குடி அவனுக்கெலாம் பயந்துட்டு இருக்கேன்? அவெல்லாம் ஒரு ஆளா? என்னை மீறி எவன் உன்னை தொடுவான்? இது நம்ம கோட்டை. என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் யாரும் எவனும் உன்னை தொட மாட்டான். நான் இப்போ வெளியே போகிறேன், நான் வருவேன் இப்போது அப்படின்ட்டு அவன் வந்து போயிடுறான். நீங்களும் உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே கழட்டிட்டு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு டிஷர்ட்டும் போட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த கிஃப்ட்டை பார்க்குறீங்க, அது பிரிக்கலாமா வேணாமான்ட்டு. சரி ஓகே பிரித்து தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே வாய்டாகுது ஐஸ்லாம். ஏன்னா அவன் வந்து ப்ரொடக்ஷன் வச்சுருப்பான். இது இது இவன் ஏன் இந்த மாதிரி கேவலமாக, ஆனால் அவனுக்கு ரொம்ப கேவலமான அந்த இதெல்லாம் திங்ஸ்லாம் வச்சுருப்பான் உங்களோட இன்னர்லாம். ஸோ இது எப்படி அவனுக்கு கிடச்சிச்சு? இது நான் யூஸ் பண்ணிட்டு தொலைஞ்சி போன இன்னராச்சு, ஏன் இந்த மாதிரி சி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ நைட் ஆச்சு, ஜங்குக்கு வரவே இல்லை. ஸோ டோர் ஓப்பன் சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்களும் அப்படியே டோரை வந்து பார்த்துக்கிறீங்க. அப்போ உள்ள ஒரு பர்சன் மாஸ்க்லாம் போட்டு அப்படியே வராரு. நீங்கள் ஓடி போயிட்டு ஜங்குக் தான் அப்படின்ட்டு, ஜங்குக் ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. பட் ஒரு ஃபுல் செகண்டில் அது ஜங்குக் இல்லைன்னு தெரியுது. நீங்கள் அப்படியே தள்ளி வந்துட்டு, யார் நீங்கள் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஸோ மாஸ்கை ரிமூவ் பண்ணால் டேயாங் தான். நீ நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ட்டு வெளில போகலாம் ட்ரை பண்ணுறீங்க. பட் டோர் அப்படியே தள்ளி விட்டு டேயாங் அப்படியே தள்ளி கிட்ட வந்து, ஏய் கல்யாணம் பண்ணிட்டல்லடி, கல்யாணம் பண்ணிட்டல்ல, சொன்ன மாதிரியே அந்த டாஸை கல்யாணம் பண்ணிட்டல்ல, இருக்குடி கல்யாணம் அவன் கூட ராத்திரி ஏன் கூடடி அப்படின்ட்டு டேங் தான் உங்களை அப்படியே பெட்டை தள்ளி உங்கள் மேலே ஓவர் ஆகிறான். ஓகேடா இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.